தனி நாடு இல்ல தமிழ்நாடு, நீ தட்டு கெட்டு போறதென்ன வெளிநாடு. தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் ஆச்சுங்களா. கடந்த 700 ஆண்டுகளாக நாம் சொந்த மண்ணிலேயே அடிமைகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2026 தேர்தலில் இந்த நிலை மாறும். மாற்றப்போவது 5ஆம் தமிழ் சங்கமும் 5ஆம் யுக கட்சியும் அதை செய்யவிருக்கிறது. இந்த யூதர்கள் உலகத்தை அழித்தவர்கள், அவர்களுக்கு தான் எல்லா விஷயமே தெரியும். அவங்க ஒரு புனைவு கதைகளின் மூலமாக வரலாறு தக்க வைத்திருக்கிறார்கள். அந்த புனைவுகளை மீட்டெடுத்து தான் நான் வரலாறை மீட்டெடுத்திருக்கேன். எலிசபெத் டெய்லர் சமூகத்திலிருந்து வந்தவங்க, அதனால ராபின் ஸ்மித் அது இது எல்லா பேரும் வச்சிருக்காங்க. ஆனா நமக்கு மட்டும்தான், நமக்கு வந்தேரிகள் நம்மை ஆள்வதால் அவர்கள் சாதி நமக்கு தெரியக்கூடாது என்பதால் உனக்கும் சாதி வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சாதி என்பது ஏற்றத்தாழ்வு வேணாம், சாதி என்பது உண்மை, அது நமது வரலாறு சொல்வது. நமது ஆட்சி வந்தால் முதன்மை இது கல்விக்கு தான் கொடுப்போம். எல்லோருக்கும் உணவு சீருடையோடு உறைவிட கல்வியை வழங்குவோம். யாரும் படிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, எல்லோரும் உயர்கல்வி கற்று இந்த சமுதாயம் தான் எந்த சமுதாயம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த சமுதாயத்துக்கு போலீஸ்காரங்களே தேவை இருக்க மாட்டாங்க. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஆண்டவர்கள் முருகன், இவங்கெல்லாம் அவங்க ஆண்டவர்கள்னு உங்களுக்கு பேர். ஏன்னா அவங்க நம்மளை அரசாட்சி பண்ணவங்க. முருகன், சிவன் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு, முருகன் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு, அதன் பிறகு வந்தவர் ராவண இந்திர கும்பகர்ணர்கள் 7,500 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்புறம் மகாபாரத காலத்திலே கிருஷ்ணனும் பஞ்சபாண்டியர்களும் நம்மை ஆட்சி செய்தவர்கள். அதற்கு பிறகு ஒரு 1000 ஆண்டுகள் கழித்து வந்தவர் விஷ்ணு. 4000 அதாவது 3800 ஆண்டுகளுக்கு முன்பு விஷ்ணு திருமால் நம்மை ஆண்டார். இந்த 5 தெய்வங்கள் தான் நம்முடைய தெய்வங்கள். அப்போ ஆசீவகம், அப்புறம் நம்ம அடிப்படையில் நாம் இயங்குகிறோம். கடவுள் முதல்ல என்ன, கடவுள்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கான ஒரு வரையறையை சொல்லிடுறேன். இது பல பேருக்கு தெரியாது. நம்ம இயக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். மனிதனாக பிறந்து மனித மேம்பாட்டுக்கு பங்களிப்புகள் செய்து குண்டலினி எழுப்பி பிறகு 5 புலன்களையும் அடக்கி நிர்வாணம் எய்து குடத்தினுள் வைத்து ஜீவ சமாதி ஆனவர்கள் தான் கடம்னா குடம், குடத்தில் வைத்து தானே ஜீவசமாதினா. கடம்னா குடம் கடவுள், கடம்னு தான் அழைக்கப்படும். கடம் ப்ளஸ் உள் கடவுள், இதுதான் கடவுளுக்கான வரையறை. கடவுள் என்பது மனிதனாக பிறந்தவர்கள் மட்டும்தான். இயற்கை தெய்வமாகாது. ஏன்னா இயற்கைக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது ஆச்சுங்களா. புலி மான் அடித்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆச்சுங்களா. மான் எந்த பாவம் செய்யலை, ஆனால் புலி தான் அடித்து சாப்பிட்டுருப்பது பார்த்தீங்கன்னா இயற்கை அது இயற்கை தான். இயற்கையை நாம் தெய்வம் என்று சொல்ல முடியாது. மனிதர்கள் தான் தெய்வம், மனிதர்கள் தான் கடவுளர்கள் ஆச்சுங்களா. கடவுள் என்பது பார்த்தீங்கன்னா நான் சித்தர்களை சொல்லுவேன் இல்லைங்க. அவங்கள தெய்வம்னு பார்த்தீங்கன்னா முருகன் உருவாக்கிய சப்தகன்னிகள் 7 பேர், அவங்க தான் தெய்வம். அது தெய்வம் நான் விளக்கம் கொடுத்துருப்பேன். அது பச்சையம்மாவுக்கு தீயை தேய்த்து உருவாக்குவதால் தெய்வம் என்று அவங்களை சேர்ந்த 7 சப்தகன்னிகள் தான் நமக்கு தெய்வம்னு அழைக்கப்படுறாங்க. தெய்வம் என்பது 7 கற்பனா பெண் தெய்வங்களை குறிக்கும். கடவுளர் என்பது நம்ம சித்தர்கள் வாழ்ந்து மனிதனாக பிறந்து, நான் சொன்ன மனிதனாக பிறந்து மனித மேம்பாட்டுக்கு பங்களிப்பு செய்கிறது என்னன்னா, சிவன் இரும்பை உருக்கி முதலில் ஆயுதம் செய்து கொடுத்தார். இறை தேட உதவியவன் இறைவன் ஆனான். இறை தேடுவதற்கு வேட்டைக்காரன் தான், சிவன் வேட்டைக்காரன் தான். வேட்டையாட ஆயுதங்களை வடித்து கொடுத்தவர் சிவன் தான். உருக்கு, அதான் உருக்கு வேதம் தான், உருக்கு வேதம்னு சொல்லுவோம். அந்த வேதங்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே. சிவன் நம்முடைய முதற் கடவுள். அவருமே he walked with God அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சாகலைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்னன்னா, அவர் ஜீவசமாதி அடைந்தவர் தான். அவரையுமே குடத்தில் இல்லை, அவங்க ஒரு இது கட்டி, அவர் கற்களாலான இதை கட்டி தான் அவர் உள்ளார அடக்கம் பண்ணியிருந்திருக்காங்க. அவரே முதல் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஈனாக்குன்னு சொல்லுவாங்க. அவரை ஈநாதன் தான், சிவன் தான். அவர் he walked with God 360 வருஷம் வாழ்ந்தார். he walked with Godனா அவர் இறக்கலை,
அப்படின்வாங்க. அப்போ முதல் கடவுள்ன்றது வேதாகமங்களே சொல்லிடுச்சு, அவன் தான் சிவர்தான் அப்படின்றது. சிவனுக்கு அப்புறம் 10,000 ஆண்டுகள் கழித்து குமரிக்கண்டம் அழியுது. அந்த அழிவின் போது குமரிக்கண்டத்தில் இருந்த முருகன் தனது மக்களோடு அவர்களை காப்பாற்றி இலங்கையிலே வந்து குடியேறுகிறார். அவர் குடியேறிய இடம்தான் கதிர்காமம் என்பது. அங்கு அவர் விவசாயத்தை தொடங்குகிறார். அதான் வந்து மக்களுக்கான பங்களிப்புகள் செய்வதுன்றது தான். சிவனை ரூபம் உருவாக்கினார். முருகன் வந்து விவசாயத்தை செய்தார். முதலில் விவசாயத்தை செய்தார். அப்புறம் அவருடைய செயல்கள் நிறைய சப்தகணிகளை உருவாக்கினார். பேட்டரி அவர் தான் கண்டுபிடிச்சார். இப்போ இருக்கிற அந்த ஹைட்ரஜன் பலூனில் உலகத்தை சுற்றி வந்து அவர் வந்து மயிலில் உலகத்தை சுற்றி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. மயில் என்றது வாயு உள்ளது, வாயுள் மாயுள் மயில், அதுதான ஒழிய அது மயில் என்பது ஹைட்ரஜன் பலூனை தான் குறிக்கும். மயிலுக்கு உண்மையிலேயே நீங்கள் மயில் நாம் நினைக்கிறதுக்கு ஒயில் தான் பேர், ஒயிலாட்டம்னு சொல்லுவாங்க. மயிலாட்டம் தான் ஒயிலாட்டம், அது ஒயில் தான், அது மயில் கிடையாது. மயில் என்பது முருகன் உலகத்தை சுற்றி வர பயன்படுத்திய ஹைட்ரஜன் கேஸ் பலூன். அதுதான் ஒரு உலகத்தை சுற்றி வந்தார். அவர் தான் அந்த அட்சரேகை தீர்க்கரேகை எல்லாம் போட்டவர் அவர் தான். உலகத்தை சுற்றி வந்தார் தான் நான் செய்ய முடியும், அவர் செய்தார். ஆங்கிலத்தில் கூட ஒரு படம் வந்துடும், அரௌண்ட் த வேர்ல்டு இன் 80 daysன்னு ஒரு படம் வந்தது. அது பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் 1 மணி நேரம் பயணிச்சிருக்காரு. அது டிப்பிக்கல் ஸ்பீடு, நம்ம சைக்கிள் ஸ்பீடு மாதிரி பலூன் போகிற ஸ்பீடு அதுதான். அப்போ அவங்க ஆங்கிலத்தில் படம் எடுத்திருக்க 80 days அரௌண்ட் த வேர்ல்டு வந்து முருகனை வச்சு தான் எடுத்திருப்பாங்க. அந்த படத்தின் நாயகர்கள் வந்து முருகனையும் இந்திரனையும் குறிக்கிற மாதிரி அந்த படத்தை எதிர்ப்பாங்க. அது வந்து 2 முறை எடுத்திருக்காங்க ஆங்கிலத்தில். 1956 ஒரு படம் எடுத்தாங்க. சமீபத்தில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜாக்கி சானை வச்சு இந்த படம் எடுத்திருந்தாங்க, எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ 80 நாட்களில் முருகன் உருவத்தை சுற்றி வந்தார். அவர் வந்து அந்த இந்த பிராமணர்கள் திருத்தி அமைத்த அந்த ஒயில் மேலே அவர் பறந்து வரல, அதில் பறக்க முடியாது மனிதன். அவர் வந்து பலூனில் தான் பறந்து வந்தார். பலூன் வந்து ஹைட்ரஜன் வாயு உள்ளது, காற்று உள்ளதல்ல, வாயு உள்ளது. வாயுள் மாயுள் மயில் அப்படின்றத, மயில் என்பது ஹைட்ரஜன் பலூன் தான். அப்போ நமது கடவுள் பங்களிப்புகள் செய்தார்கள் என்றால் ஒவ்வொரு கடவுளரும் ஒரு பங்களிப்பை செஞ்சிருக்காங்க. சிவன் இரும்பை உருக்கி மனிதனுக்கு வேட்டையாட வழி செய்து கொடுத்தார். அது இறை தேட இரும்பை கொடுத்ததால் அவர் இறைவன் ஆனார். அப்படிதான் அவருக்கு இறைவன் பேர். இறைவன் என்பது ஒருத்தர் தான் குறிக்கும், அது சிவன் மட்டும்தான். கடவுள் என்பது சிவன் உட்பட அனைத்தரையும் குறிக்கும். கடவுள்னா களத்திற்குள்ளாரே குடத்தினுள் வைத்து ஜீவசாபாதியானவர் தான் கடவுள் என்பது. அது எல்லாரையும் குறிக்கும், அது பொது பெயர் என்றது. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொருத்தரும் பார்க்குறோம். வந்து முருகன் வந்து பல கண்டுபிடிப்புகளை செஞ்சிருக்கார். தமிழுக்கு வந்து அவர் 216 அந்த உயிர்மை எழுத்துக்களை வச்சது எப்படி வச்சதுன்னா, பூமியின் சுற்றளவை அவர் இப்படி தான் வரையறுக்கிறார். பூமியின் சுற்றளவை வந்து ஒரு நாளைக்கு மனிதன் விடுகின்ற மூச்சுகளின் எண்ணிக்கை 21,600 சராசரியா ஒரு மனிதன் விடுகின்ற மூச்சு. பூமியை சுற்றி காற்று உள்ளது, பூமி சுவாசிக்கிறது. அப்போ அதை அடிப்படையில் என்ன பண்ணார்னா, பூமியின் சுற்றளவை அவர் வந்து அதுதான் ஜீனியஸ்ன்னு சொல்றது. பூமியின் சுற்றளவு நீங்கள் வந்து இப்படி தான் இவர் டிஃபைன் பண்ணுறார். பூமியின் சுற்றளவு 21,600 மைல் அப்படின்னு முதல்ல முன்முடிவு செஞ்சுறார். நாம் விடுகின்ற மூச்சின் அடிப்படையிலே அதற்கு தகுந்த மாதிரி மைல்னா என்ன, அது எவ்வளோ மைல்னா, அவர் காலத்தில் 4 ஃபர்லாங் தான். இப்போ 8 ஃபர்லாங் வச்சுருக்கோம். முருகன் காலத்தில் 4 ஃபர்லாங் இருக்குது. ஃபர்லாங்ன்றது பல நாகம், நாகம் என்றால் 6 அடி, பல நாகம் தான் ஃபர்லாங், வேற ஒன்றும் கிடையாதுங்க வச்சுங்களா. இதில் கூட லாங்கு தான் லூங் ஆகுது. இதில் சைனாவில் லூங்குன்னா டிராகனுக்கு பேருங்க அப்படி. ஸோ அவர் வந்து தமிழுக்கு வந்து பூமி காற்றை சுவாசிக்கிறது, நாம் காற்றை சுவாசிக்கிறோம். அப்போ நம்முடைய எழுத்துக்களுக்கு 216 எழுத்துக்கள் என்று முருகன் முன்மொழிவு செய்து அது வந்து 12 மெய் எழுத்துக்கள் 18 உயிர்மெய் எழுத்துக்கள் என்று 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் செய்கிறார். அதாவது குமரிக்கண்டத்திலே இருந்து அந்த குமரிக்கண்டம் அழியும் போது தப்பி வந்து கதிர்காமத்தில் குடியேறி அங்குதான் இது போன்ற பல முன்னெடுப்புகளை செய்கிறார். விவசாயத்தை தொடங்குகிறார். விஞ்ஞானம்
அவர்கிட்ட தான் அவர் வந்து குருகுலம் நடத்தினார். முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது அது ஒன்று தான். முதலாக குருகுலம் நடத்தியவர் அவர் தான். இந்த 7 வண்ண கோட்பாடு நம்ம சொன்ன கருப்பு, கருநீலம், பச்சை, சிகப்பு, மஞ்சள், வெள்ளை, அதன் பிறகு டிரான்ஸ்பரன்சி எனும் நீர்வண்ணம். இந்த 7 வண்ண கோட்பாடு முருகன் வாழ்வியலுக்காக உருவாக்குனது. குண்டலினிக்காக 7. இது 7 வண்ண கோட்பாடு எல்லாத்துக்கும் பொருந்தும். நமது வாழ்வியலை சொல்றதுக்கு உண்டு, இதுக்கு சொல்றது, குண்டலினியை சொல்றது. அப்புறம் நம்ம வகுப்புல படிச்சுட்டு வரோம் பார்த்தீங்களா, கல்வி என்பது என்ன, ஒரு மனிதனை இருளிலிருந்து, இருள் எனும் அஞ்ஞானத்திலிருந்து ஞானம் எனும் ஒளியை அடைய செய்வது தான் நம்முடைய கல்வி. அதனால தான் அந்த கல்விக்கும் அது போதும். இருட்டில் இருந்து கருப்பு, கருநீலம், இருட்டில் இருப்போம், கருநீல வானம் தான் முதல்ல தோணும். அதுக்கப்புறம் வந்து அந்த கரும் பச்சை, அது சுற்றி இருக்கிற ஒளியை பார்த்து பச்சையாக மாறும். அதுக்கப்புறம் சூரியன் சிகப்பா எழும், அது மஞ்சள் நிறம் கொள்ளும், அதன் பிறகு வெண்மையாக வரும். இதுக்கும் அந்த சூரிய உதயத்துக்கும் அந்த 7 வண்ணங்கள் 6 வண்ணங்கள் பொருந்தது. அப்புறம் நமக்கு உடல்ல வந்து அந்த சக்கரங்கள் 7 குண்டலினிக்கு அது பொருந்தது. அதையேத்தான் அவர் குருகுலத்துக்கும் வச்சிருந்தார். 6 படிநிலைகள், ஒரு படிநிலைக்கு 3 ஆண்டுகள், 18 வருஷம். அந்த 18 வருஷ குருகுலத்தை, முருகன் செய்த குருகுலத்தை மீண்டும் தொடங்கி நடத்தியவர் கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணர் தான் ஐயப்பன். அதனால்தான் ஐயப்பன் கோயிலுக்கு 18 படி இருக்கு. இப்பயும் நமது கல்வி 18 அடிப்படையில் தான் இருக்குது வச்சுங்களா. அந்த கல்வி முருகன் வகுத்து கொடுத்த கல்வி. அவர் வந்து அந்த முதல் குருகுலத்தை அவர் அமைக்கிறார். அந்த குருகுலம் வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்களை கொண்டிருந்தது. நிறைய ஆய்வுகள் நமக்கு வந்து முருகன் காலத்திலேயே பல பேட்டரி அவர் தான் கண்டுபிடிக்கிறார். அதாவது வேக்கம் டியூப், எலக்ட்ரானிக்ஸ் போன்றவை எல்லாம் அவர் முருகன் காலத்தில் வந்துருச்சு. எலக்ட்ரானிக்ஸ் வந்துருச்சு. அப்பயே கிராமபோன் நான் சொல்லியிருப்பேன், முருகன் தானே கிராமத்து காமம் என்ற அடிப்படையிலே கிராமத்தை உருவாக்கியவர் முருகன். அதனால தான் அந்த கிராமத்தில் இருந்த பிளேயர் தான் அந்த கிராமபோன் ரெக்கார்ட் பிளேயர் என்று கொண்டு வந்தது. அது மின்சாரம் இல்லாமல் இயங்கக்கூடிய ஒன்றை அவர் வடிவமைத்தார். அதன் பிறகு அவர் வந்து நிறைய இந்த மாதிரி விஞ்ஞான கண்டுபிடிப்பு ஏன் பண்ணார்னா, அவர் வந்து ஒரு யூனிவர்சிட்டி நடத்தினார், குருகுலம் நடத்தினார். உலகத்தில் முதலாக குருகுலம் நடத்திய அந்த மாண்பு, பெருமை அது முருகனுக்கு தான். அது நாமெல்லாம் அதனுடைய பயனாளிகளாக உலகத்துக்கு ஒளியை கொடுத்தவர் முருகன் தான். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி திருமணம் என்ற இது சிவன் காலத்திலேயே, நம்ம தம்பி சொன்ன மாதிரி, சந்திரன் சொன்ன மாதிரி, சிவன் காலத்திலேயே வந்து திருமணம் ஒருவனுக்கு ஒருத்தின்றதை வந்து சிவன் உருவாக்கிறாரு. அவர் தாலின்ற இதை வந்து அவர் தான். ஏன்னா இப்போ காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்தோம். நீங்கள் தாலியை சாதாரணமாக எண்ணிடாதீங்க. அன்று மனிதன் விலங்கினத்திலிருந்து மாறுபட்டு வாழ்கிறான் என்றால் அவன் காட்டு மிராண்டியாக இருந்தான். அப்பொழுது அதிகம் அவதிக்குள்ளானவர்கள் பெண்கள். அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. அதற்கு பிறகு தான் அது மாதிரி இந்த இது பாலியல் நோய்கள் அதெல்லாம் வரும். அந்த மாதிரி இருந்தது தான். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றதால் தான் சிவன் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாட்டை கொண்டு வருகிறார். அப்போ அது வந்து என்னன்னா, அந்த காலத்தை கருத்து தான் அந்த தாலின்றது. தாள்னா வந்து பண ஓலை. அந்த தாலி பனைன்னு ஒன்று இருக்கும். தாலி பனைன்னு ஒரு பனை இருக்கு. அதில் வந்து இவனுக்குரியவள் அந்த காலகட்டத்தின் தேவை அது. அதான் தாள், பணந்தாளில் கட்டிருந்தால் தான் அதுக்கு தாலின்ற பேர் வருது. அது சிவன் கொண்டு வருகிறார். அதை வந்து முருகன் மேம்படுத்தி கொண்டு வராங்க. அது வந்து இப்போ அக்னி சாட்சியாக பண்ணுறதுலாம் முருகன் சாட்சியாக தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த திருமணம், இந்த இன்ஸ்டிடியூஷனை நம்ம தம்பி சொன்ன மாதிரி அந்த அருந்ததி நட்சத்திரம் வந்து ஒன்றை இன்னொன்று சுற்றுறது இல்லைங்க, ரெண்டும் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதாவது சமத்துவத்தை முருகன் சொன்னார். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஆண்கள் தான் சித்த மரபை மேற்கொள்வார்கள். ஏன்னா அவன் வந்து காட்டுக்கெல்லாம் போயிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்கன்றதால பெண்களுக்கு அந்த வாய்ப்பு குறைவாக இருந்ததால தான் பெண்கள் வந்து மதிக்கப்பட மாட்டாங்க. நீங்கள் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா, ஆண்கள் மட்டும்தான் கடவுள் இருந்தாங்கன்னா பெண்களுக்கு மரியாதை இருந்தால், முருகன் ஒரு பெண்ணியவாதி என்பதால் சப்தகன்னிகளை உருவாக்கினார். அது வாழ்வியல் கோட்பாடாகவும் அது எல்லாத்துக்குமே சேர்த்து சப்தகன்னிகள் உருவாக்கினார். அப்படின்னா முருகன் வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு கிரேட் மேன். ஒரு தமிழ் வந்து இப்போ முருகன் தான் தமிழ், தமிழ் தான் முருகன் ஆச்சுங்களா.
கிருஷ்ணர் தான் தமிழ் வைக்கிறாரு, முருகனுக்கு அந்த தமிழ் தான். முருகன் தான் இந்த 12x18 கொண்டு வந்த ஒரு முருகன் தான். அப்ப தமிழை உருவாக்கியவர் முருகன் தான். இந்த எழுத்து முறை இப்ப நாம உருவாக்கியிருக்கோம். ஆனா அவரு காலத்துல இருந்த எழுத்து முறை சிந்துவெளி எழுத்து முறை. ஆனா இந்த 12x18 அப்படியே வந்துருச்சுங்க. அந்த வடிவங்கள் வேற மாதிரி இருந்தது. சிந்துவெளி அந்த காலத்து வடிவமா 10,000 வருஷம் இருந்தீங்களா அது வந்தது. அதன் பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்புறமேல் கிருஷ்ணன் காலத்துல அந்த தமிழின்னு ஒன்று இருக்கும். தா லாம்டா மாதிரி போடுவோம். அப்படி தமிழின்ற ஒருத்தர் உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் கிருஷ்ணன் காலத்துல இருந்தது. திருக்குறள் எல்லாம் அதில் தான் எழுதப்பட்டது. இப்ப இருக்கிற எழுத்து முறையில திருக்குறள் எழுதப்படல. அது முழுமையான எழுத்து முறையா இருந்தது. நம்முடைய எல்லாத்தையும் சொல்லக்கூடிய எழுத்து முறையா இருந்தது. அந்த எழுத்தும் தமிழி என்ற எழுத்து முறையை நம்ம அந்த கல்வெட்டுலாம் பார்ப்போம்ல, பழைய காலத்து கல்வெட்டு, அது கிருஷ்ணன் காலத்தில் உருவானது தான். அது விஷ்ணு காலம் வரையும் அது தொடங்குது. அவர் தான் அந்த 3ஆம் தமிழ்ச்சங்கம் விஷ்ணு தான். முதல் தமிழ்ச்சங்கம் சிவன். அது குமரிக்கண்டம் அழியும் போது அந்த சங்கம் அழிகிறது. ஏன் இன்னொரு சங்கம் வரணும்னா அது காரணம் இதுதான். குமரிக்கண்டம் அழிகிறது 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போது அந்த சங்கம் கலைந்து விடுகிறது, அந்த கண்டினியூட்டி போயிடுது. அதிலிருந்து தப்பி வந்த முருகன் இலங்கையின் கதிராமத்திலே குடியேறுகிறார். அவர் இயன்ற பிறகு அந்த சங்கம் அழிந்துபட்டதால் புதிய சங்கத்தை உருவாக்குகிறார். அதுதான் 2ஆம் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கியவர் முருகன். அதன் பிறகு மகாபாரத போரினால், முக்கியமா நம்ம சொல்ல வேண்டும், மகாபாரத போரினால், ஏன்னா ஒரு சங்கம் அழியணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கணும், இல்லாட்டி கண்டினியூட்டி இருந்துகிட்டே இருக்கும். மகாபாரத போரினால் 2ஆம் சங்கம் அழிந்துபடுகிறது. ஏன்னா அது பெரும்போர், மகாபோர் இல்லைங்களா. எல்லாருமே இன்னைக்கும் அந்த இதுல கூட ஒரு என்ன சொல்லியிருந்தான்னா, அந்த போர் தோங்குறேன்னு சகுனி நினைக்கும் போது அவன் இதுக்கெல்லாம் யாரா காரணம் அப்படின்னும் போது பொதிகை மலை குருகுலத்தில் படித்த கிருஷ்ணன் தான். கிருஷ்ணனுக்கு சகுனி தானே சண்டை இல்லையா? அவங்க 2 பேர் தான் ரைவல்ஸ். நீ ஒன்னால தாண்டா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ படிச்ச இடம் எங்க? பொதிகை மலை குருகுலம். நான் அதை அழிக்கிறேன்னு போயிட்டு அங்க போய் அந்த மாணவர்களை எல்லாம் கடுவேற்றி கொன்று ரொம்ப துவம்சம் பண்ணிடுறான் ஆச்சுங்களா. அதன் பிறகுதான் அந்த குருகுலம் கிருஷ்ணனின் முயற்சியின் மூலமாக, ஏன்னா அந்த இடத்துல தொடர்ந்து நடத்த முடியாது, அந்த நினைவுகள் அவ்வளவு மோசமானவை, ஏன்னா கொடூரம் நடந்த இடம் தான் அந்த. அதன் பிறகு அவர் சபரிமலைக்கு மாத்திரார் கிருஷ்ணர். இது நான் சொல்றது உண்மை என்றதுக்கு இந்த ஆதிக்க சக்திகள் பிராமணர்கள் அவங்க எல்லாம் என்னன்னா, நீங்க 2021ஆம் ஆண்டுல நான் விழியம் போட்டிருக்கேன். 2021ல் பொதிகை மலையில் இருந்த அகத்தியர் சிலை 2ஆக உடைக்கப்பட்டது. அது என்ன சிம்பாலிசம்னா, 2021 கூட்டினா 5 வருமா? மகாபாரத காலத்திலே பொதிகை மலை குருகுலம் அழிக்கப்பட்டது என்பதை நினைவூட்டும் விதமாக அங்க இவரும் அகத்தியரும் லோகமுத்ராவும் இருந்த அந்த சிலையை 2ஆக உடைத்து போட்டார்கள். இப்ப திருப்பியும் இப்ப இதெல்லாம் கிரில் போட்டு உள்ளார வச்சிருக்காங்க, அங்க வச்சிருக்காங்க, திருப்பியும் இது பண்ணியிருக்காங்க. ஆனா நாங்கெல்லாம் எப்பயோ போயிட்டு வந்துட்டு இருக்கேன், அந்த கல்யாண திருத்தத்தை எதிர்நோக்கி இருக்கோம், அதை அவங்க உடைச்சு போட்டாங்க. அப்ப அவங்க வரலாறை ரிப்பீட் பண்றாங்க. நான் சொல்றதுலாம் இதுதான். அப்புறம் அசிவக தாய்மன் அவன் அவன் நெத்தியில அந்த இது இருக்கும் இல்லையா, அதை கழட்டி போட்டுருவாங்க, நீ காலம்பூரா அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுலாம் என்னன்னா, நமது கல்வியை ஒழிச்சிட்டாங்க, ஆனா அந்த கல்வி அழிஞ்சிடல, ஆனா அது கஷ்டத்துக்குள்ளாயிருக்கிறது. இதுதான் அவன் சொல்றான் சிம்பாலிசம். அதாவது அந்த அசோத்தாமனுடைய நெற்றி கண்ணை பிடிங்கிடுவாங்க இல்லைங்களா, பிடிங்கிடுவாங்கன்றது அவன் நீ சுத்திக்கிட்டு இருப்ப அப்படின்றதெல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் என்னன்னா, இது பொதிகை மலை குருகுலம் அழிக்கப்பட்டது, ஆனால் கல்வி அழியவில்லை அப்படின்றதுதான். அதன் பிறகு கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, அங்க திரும்பி நடத்த முடியாது, அந்த இடம் பல துர்நிகழ்வுகள் அங்கே நடந்துக்கிட்டதால அவர் சபரிமலை கொண்டு போறாரு. சபரிமலையில அவருடைய தமிழ்ச்சங்கம் நடந்துகிட்டு இருந்தது. அதுதான் இப்ப நாம 18 படின்றது அந்த 18 ஆண்டு கல்வி முறை தான் அங்க 18 படி. நாம இப்போ அங்க போறது இருந்ததுலாம் நாம அந்த கல்வியினுடைய நினைவு தான் நாம அங்க விரதம் இருந்து நாம அங்க போறதுன்றது, அதெல்லாம் அந்த வரலாறு தக்க வைக்கிறதுக்காக சில பேர் நாம எடுத்து செஞ்சதுதான். ஆக நமது கடவுளர்கள் சிவன் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம். முருகன் அவர் மிகப்பெரிய பங்களிப்புகளை செஞ்சிருக்கார். எலக்ட்ரானிக்ஸு, அது இது இந்த கிராமஃபோன் அவர் தான் தயாரித்தது, உலகை சுற்றி வந்தவர் தான்.
தமிழுக்கு தமிழ் என்று தமிழுக்கு தமிழ் என்று பெயர் சூட்டியவர் கிருஷ்ணர். அவர் முருகனின் பெயரால் பெயர் சூட்டினார். முருகன் என்றால் தமிழ், தமிழ் என்றால் முருகன். அது வந்து தமிழ்னு பெயர் சூட்டியவர் கிருஷ்ணர். இதுக்கெல்லாம் நான் ஆதாரம் நான் எடுத்துக்கிட்டு தான் சொல்லியிருக்கேன். இது வந்து நான் கற்பனாவாதம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து இந்த யூதர்கள், இந்த உலகத்தை அழித்தவர்கள், அவர்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும். அவங்க வந்து ஒரு இது புனைவு கதைகளின் மூலமாக வரலாறு தக்க வைத்திருக்கிறார்கள். அந்த புனைவுகளை மீட்டெடுத்து தான் நான் வரலாறை மீட்டெடுத்திருக்கிறேன். ஏன்னா அந்த வரலாறு அவங்க தக்க வைக்கிறாங்க. அவங்ககிட்ட அந்த ஒரு இது இருக்கு, முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்ட்டு. அதை ஒன்றையும் மீட்டெடுத்து தான் மிக துல்லியமாக நமது வரலாறு வந்திருக்கு. அப்போ நமக்கு இன்னும் அந்த பழைய கால அந்த வரலாற்று இது வந்து இன்னி வரைக்கும் இதுவாக இருக்குங்க. அதாவது இன்னி வரைக்கும் நமக்கு வந்து அந்த வரலாறு சொல்லக்கூடிய அடையாளங்கள் இருக்குது. அது ரொம்ப அவசியமாக இருக்குது. நான் எப்படி புதிய மலை எப்படி சொன்னனோ அதே போல் பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் அனுமார் ராமன் தோற்றுவிடு அவங்க ராமன் ஜெயித்த மாதிரி ராவணேந்திரலாம் கொல்லப்பட்ட மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க கதை. அது உண்மை இல்லை. ராமன் கொல்லப்பட்டான், கழுத்தை அறுத்து கொல்லப்பட்டான், அதுதான் உண்மை. அதை வந்து ராவணேந்திரன் தான் வெற்றி பெற்றார்கள். அதுக்கு என்ன ஒரு ஆதாரம்னா, மாருத்தானியான ஒரு நாடு இருக்கு. இதில் சகாரா பாலைவனத்தில் போரில் தோற்றவர்கள் பாலைவனம் ஓடுவார்கள். ஏன்னா வேற எந்த நாட்டிலையும் போக முடியாது. ஏன்னா இது ஒரு படை. அந்த போரில் இருந்து போகும்போது அத்தனை பேரும் போகும்போது எந்த நாட்டிலையும் உள்ளார விட மாட்டாங்க. அதனாலதான் மகாபாரத போர்ல தோற்று போனவங்க அரேபிய பாலைவனத்திலே குடியேறினார்கள். துபாய், தூவாய், தமிழகத்திலிருந்து உமிழப்பட்டவர்கள் உள்ளே நுழைந்த இடம் வாய், அதான் துபாய் ஆச்சுங்களா. இங்கே இருந்து உமிழப்பட்டவர்கள் அகதிகளாக சென்றவர்கள், மகாபாரத போரில் தோற்று அகதிகளாக சென்றவர்கள் துபாயில் தான் முதலில் குடியேறினார்கள். அங்கிருந்து அரேபிய பாலைவனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு முன்னால் ராமாயண காலத்தில் போனவங்க வந்து மாருத்தானியா, மாலி, மொராக்கோ, எகிப்து நாடார்கள் போன எகிப்து. அங்கே வந்து ராமாயண காலத்தில் ராமாயணத்தில் தோற்றவர்கள் அங்கே போய் குடியேறினார்கள். மகாபாரத காலத்தில் தோற்றவர்கள் சுமேரியாவுக்கும் போயிருக்காங்க, சுமேரிய பகுதிகளுக்கும் போயிருக்காங்க. அவங்க வந்து அரேபிய பாலைவனத்தில் குடியேறினார்கள். அவர்களுடைய பின்களிலிருந்து தான் நமக்கு இஸ்லாம் என்ற ஒரு இதுவும் வந்திருக்கு. அப்போ அந்த இரண்டு பொருளை பற்றி சொல்லிட்டேன். அதன் பிறகு மகாபாரத போரில் வந்து பாண்டியர்கள் வெற்றி பெறுகிறார்கள், கௌரவர்கள் வீழ்கிறார்கள். அதன் பிறகு 1000 ஆண்டுகள் கழித்து அப்போதான் வந்து கிருஷ்ணனே அந்த நான் சொன்ன அந்த தமிழ் எழுத்து முறையை வந்து அந்த தமிழி என்ற எழுத்து முறையை கிருஷ்ணன் தொடங்கி விட்டார். அதை மேலும் சீர்திருத்தி கொடுத்தவர் நமது விஷ்ணு. அவர்தான் 3ஆம் தமிழ்ச்சங்கம்னு சொல்றது. 3ஆம் தமிழ்ச்சங்கம் ஒன்று. இந்த 3 தமிழ்ச்சங்கம் தான் நான் கரெக்டாக வந்தது காரணம் நம்ம நந்தினி படம். அது 3 தமிழ்ச்சங்களை குறித்த ஒரு உருவகப்படம். அது வந்து அந்த மாடு வந்து சிவனை குறிக்கும், முதல் தமிழ்ச்சங்கம். பின்னால் இருக்க அந்த மயில் தொகை வந்து முருகனை குறிக்கும், 2ஆம் தமிழ்ச்சங்கம். அந்த மாட்டுக்கு இருக்கிற இறக்க இருக்கு இல்லைங்க, இங்கே பார்க்குறீங்க நந்தினியின் இது, அது வந்து விஷ்ணுவை குறிக்கும். விஷ்ணு தானே பருந்து அவருடைய அடையாளம். அதனால் வந்து அது 3 தமிழ்ச்சங்களை குறித்த இந்த இதுதான். இதையெல்லாம் நான் வந்து ஒரு வரலாறை மீட்டெடுக்கும் போது ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் கலவிடாது. நாம் கொண்டு வரலாறு பல விஷயங்களையும் டீகோட் பண்ணுற மாதிரி இருக்கணும், எல்லாத்தையும் விளக்குற மாதிரி இருக்கணும். ஏதோ ஒன்றை மட்டும் சொல்லிட்டு போகிறதில்ல. அப்படி அனைத்தையும் விளக்கி ஒன்று சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொண்டு வந்த ஒரு வடிவம் தான் இன்றைக்கி நம்மளுடைய வரலாறு நான் கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து வரலாற்றில் நமக்கு வந்து அந்த இன்னை வரைக்கும் தடயங்கள் இருக்குது. எனக்கு வந்து மாருத்தானியாவில் வந்து மாருத்தானியா சஹாரா பாலைவனத்தில் இருக்க ஒரு நாடு. அது வந்து மாருதித்தானம் தான் அப்படின்றது ப்ரூஃபாக இருக்கிறது. பக்கத்தில் மாலின்னு ஒரு நாடு இருக்கு. வாலி இங்கே இறந்துடுறார், அவர் கொலை செய்யப்படுகிறார். ஆனால் வாலியின் மக்கள் இருக்கிறார்கள். இவங்களாம் ஒன்றா போகும்போது அவங்களாம் சண்டை வருது. ஏன்னா ராமனுக்கு உதவி செய்ய போய் தான் இவங்க வந்து அங்கே போகிறாங்க. அப்போ அவங்களாம் சண்டை போட்டு எங்கேயோ இருந்து வந்தான் ஒரு ஆரியன், அவங்களோட கேட்டு நீங்கள் வந்து ஏன்டா அந்த மாதிரி பண்ணுனீங்க, நாங்கள் இன்றைக்கி வந்து சொர்க்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், ஊட்டியில் வாழ்ந்த எப்படிங்க இருக்கும், சொர்க்கம் தானங்க இது. ஊட்டியில் வாழ்ந்த மக்கள் பாலைவனத்துக்கு போனாங்களா என்ன நினைப்பாங்க, ஏடா நல்லா இருந்தாண்டா, யாரோ வந்தான் அவன் பேச்சை கேட்டு நாம் வந்து இப்போ நாசமாக போயிட்டோமோன்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேருக்கு சண்டை வருகிறது. அவங்க வந்து உங்களுக்கு எங்களுக்கு ஒரு இது வேணாம்,
அப்படின்ட்டு பிரிஞ்சிடுறாங்க. அப்படி பிரிஞ்சு தான் மேற்கு பக்கமாக மாருத்தானியான்ற நாடு இருக்குது, கிழக்கு பக்கம் மாலின்ற நாடு இருக்குது. அது இல்லாமல் நாடார்கள் குடியேறிய எகிப்து இருக்குது, மொராக்கோ இருக்குது. எல்லாம் இலங்கையிலேருந்து போனவங்க தான். இலங்கையிலும் தென் தமிழகத்திலிருந்தும் போனவங்க தான். தமிழகத்திலிருந்து போனவங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாருதிகள்னு சொல்கிறவங்க கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழ்ந்தவங்க தான். இவங்களாம் தான் போகிறாங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் என்ன, ராமனுக்கு ஆதரவாக இருந்தார்கள், போரிலே தோற்று விடுகிறார்கள். அதனால் அவங்க நாட்டை விட்டு வெளியேறி போய் பாலைவனத்தில் போய் குடியேறாங்க. இப்போ இதுக்கு இன்னொரு ப்ரூஃப் எனக்கு வந்து நான் வரலாறுல ப்ரூஃப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாருத்தானியாவில் இன்னைக்கு அவங்க டீ குடிக்கிறாங்க. டீ வந்து உடலுக்கு உஷ்ணத்தை கொடுக்கறது. டீன்றது தீங்க, தமிழ் சொல் டீனுடைய இங்கிலீஷ் வெர்ஷன் தான் டீ ஆச்சுங்களா. உடலுக்கு உஷ்ணத்தை கொடுக்குது. ஏன்னா நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் நீங்கள் அந்த ஊட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா குளிர் பிரதேசங்கள், அங்கே வந்து உடலை சூடாக்குறதுக்கு டீ வேணும். அங்கே விளைஞ்சது தான் டீ. இப்போ இவங்க வந்து இங்கேருந்து ஊட்டியில் இருந்தால் போகிறாங்க, போயிட்டு மாருத்தானியா மாலி போன்ற நாடுகளில் போய் குடியேறாங்க. டீயை விட முடியல அவங்களுக்கு. ஏன்னா காலங்காலமாக டீ குடிச்சு பழகி போனவங்களுக்கு அங்கே போய் டீயை விட முடியல. ஆனால் டீ உடலுக்கு உஷ்ணத்தை கொடுக்கும். அவங்க இப்போ இருக்கிற பூமி குளிர் பூமி இல்லை, பாலைவனத்தில் இருக்காங்க, ஒரே உஷ்ணம். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா விட முடியல. மின்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த புதினாவை கலந்து புதிய வகை டீயை உருவாக்குகிறார்கள். அப்ப இன்னை வரைக்கும் அவங்க டீ குடிக்கிறாங்கன்றது அவங்க இங்கிருந்து போனாங்கன்றதுக்கான இன்னொரு ஆதாரமாக இருக்கு. அப்ப அந்த வரலாறு இன்னை வரைக்கும் 7000 வருஷமா காக்கப்படுதுன்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 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 அதிசயமா நான் பார்த்தேன். அதெல்லாம் மீட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது இருந்தது. அடுத்தது பொதுவாக சில விஷயங்களை நான் பேசியிருக்கேன். கடவுளை பற்றி எல்லாம் பேசியிருக்கேன். 5 வகை கடவுளர் இருக்கிறாங்க. கடவுளை நான் டெஃபினிஷன் கொடுத்துட்டேன். தெய்வங்களை நான் யாருன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து ஒரு சில கொள்கைகள், நம்முடைய 5ஆம் தமிழ் சங்கத்தினுடைய கொள்கைகள் என்ன, ஒரு சில கொள்கைகள் போட்டு சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் ஆச்சுங்களா. தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் ஆச்சுங்களா. கடந்த 700 ஆண்டுகளாக நாம் சொந்த மண்ணிலேயே அடிமைகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலை மாறும். 2026 தேர்தலில் இந்த நிலை மாறும். மாற்றப்போவது 5ஆம் தமிழ் சங்கமும் 5ஆம் யுக கட்சியும் அதை செய்யவிருக்கிறது. 5ஆம் தமிழ் சங்கமும் 5ஆம் யுக கட்சியும் அதை செய்யவிருக்கிறது. அடுத்தது தமிழர்னா யாரு, அது டெஃபினிஷன் கேட்பாங்க. யார் தமிழர்னு சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச சமயத்துல அவர் நாம் தமிழர் ஆரம்பிச்ச உடனே யார் தமிழர்னு ஒரு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, பெரிய விவாதங்கள். எல்லா இது எடுத்தாலும் யார் தமிழர்னு வந்திருக்கும். யாரும் ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க. தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட தாய்க்கும் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட தந்தைக்கும் பிறந்தவர் தான் தமிழர். வேற யாரும் தமிழர் கிடையாது. தமிழ்நாட்டில் வாழ்ந்ததால் வேற்றினத்தவர் தமிழர் ஆக்கிவிட மாட்டார்கள். அவங்க நாம் என்ன எல்லோரும் உலகத்தில் இருக்க எல்லாரும் தமிழன் தான், புரியுதுங்களா. உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடி தான். அன்னைக்கு வெள்ளைக்காரனா இருக்கிறவனும் ஒரு காலத்துல அவன் தமிழன் தான். நீங்க இங்கிலீஷில் இருக்கிற வந்து ஆங்கில சொற்கள் 90% தமிழ் சொற்கள்ங்க. நாக்குல இருந்து வர்றது நாய்ஸுங்க, வாயிலிருந்து வர்றது வாய்ஸுங்க. இது போதும் உங்களுக்கு. நான் சொல்றேன், நான் அதை ஆய்வு பண்ணி வச்சிருக்கேன். 90% ஆங்கில சொற்கள் தமிழிலிருந்து வந்து மருவிய சொற்கள் தான். அதை நிறைய ஆய்வு பண்ணியிருக்கேன். நான் பல விடயங்களில் போட்டிருக்கேன். இது ஒன்று உங்களுக்கு போதும். நாக்குல இருந்து வர்றது நாய்ஸு, வாயில இருந்து வர்ற வாய்ஸு. அப்ப இங்கிலீஷ் யாருது? நம்மளுது தான் ஆச்சுங்களா. ஆக உலக மொழிகள் எல்லாத்துலேயுமே தமிழ் இருக்குங்க. எந்த மொழி இப்ப ஜெர்மன் பேசுற விதம் அந்த குளூர்ல பேசுறதால நமக்கு புரியாது. ஆனா ஜெர்மன் தெரிஞ்ச ஒருத்தருக்கு தெரியும், அதற்கு நிறைய வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள். ஜெர்மனியில அரக்கோணம்னு ஒரு இடம் இருக்குங்க, அது போன வாக்குல இருக்கும் அந்த இடம். இதை என்னுடைய நண்பர் ஸ்லோவைக்கியாவில இருந்து வந்தார்ல, மார்க் ஜெலன்ற ஒரு நண்பர், அவர் சொல்றார், இங்க நாங்க அவரை டூர் கூட்டு போறோம். அவருக்கு 2 தடவை வந்திருக்கார், தனியா ஒரு தடவை வந்திருந்தார், அப்புறம் குடும்பத்தையும் கூட்டு வந்து ஒரு நான் சுத்தி காட்டினேன். 2 தடவையும் 1 மாதம் நான் தமிழ்நாட்டை பூரா சுத்தி காமிச்சேன். அவர் அரக்கோணம் போறோம்,
அந்த போர்டை பார்த்துட்டு இங்கிலீஷ் எழுதியிருக்காங்கல்ல, தமிழ் இங்கிலீஷ் எழுதியிருக்காங்கல்ல, அதை ஃபோட்டோ எடுத்தா உடனே அவங்க ஆளுங்களாம் அனுப்பி வைக்கிறாரு. இங்கே ஒரு அரக்கோணம் இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஜெர்மனியில் ஒரு அரக்கோணம் இருக்குங்க ஆச்சுங்களா. அப்போ இது ஜெர்மான்றது வந்து அது வந்து மலையேறிகளை குறிக்கிற பேர் தான். அது ஏர்வான் சேர்வான் ஜெர்மான் என்று ஒரு மலையேறிகளை குறிக்கிற ஒரு பேர் தான். அப்போ உலகத்தில் நிறைய இது வந்து அந்த டைனாஸ்டியில் இங்கிருந்து போனவங்க தான். தமிழ் தான் உலகத்தினுடைய மூத்த மொழி. இதிலிருந்து மறி வந்தாங்க சொல்ல, நாட்டில் இருந்து வர்றது நாய்ஸ், வாயிலிருந்து வர்றது வாய்ஸ். இங்கிலீஷ் நான் சொன்னேன்னா எனக்கு பிரெஞ்சு தெரிஞ்சிருந்ததுன்னா, எனக்கு ஜெர்மன் தெரிஞ்சதுன்னா எவ்வளவோ இதை நான் சொல்லியிருக்க முடியும். இந்த மொழியிலிருந்து, இந்த ஒரு மொழியிலிருந்து தான் மொழி வந்துங்க இயற்கையானது கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க மொழி இயற்கையானன்னு சொல்லுவாங்க. இல்லவே இல்லை. காக்காவை காக்கான்னு கூப்பிடுறது ஒண்ணுதாங்க இயற்கை. குக்கோன்னு நீங்க குயிலை கூப்பிடுறது தாங்க இயற்கை. அது மொழி ஆயிடாது. அது சில பண்டங்களின் பெயர், சில உயிர்களின் பெயர்கள், அவ்வளவுதான். ஆனால் மொழி முற்றிலும் செயற்கையானது. இந்த சொல் இந்த இதுக்கு என்ன இது இங்கிலீஷ்ல பேப்பர், இதுல தமிழ்ல தாள், வெண்தாள், இந்த பேர்லாம் எப்படிங்க வர்றது? நீங்க வந்து காக்காவுக்கு பேர் வச்சிடலாம். இந்த மாதிரி அசையாமல் இருக்கிறதுக்கு நான் எப்படி பேர் வைப்பேன்? அதுதான் சிவன் முதலாக சிவன் முதல் சமைச்சாங்க. என்னன்னா பொருள்களுக்கு பேர் வைக்கிறது எப்படின்னு சொன்னவர் அவர் தான் ஆச்சுங்களா. நான் முன்னால் கூட சொல்லிட்டு இருக்கேன். அவர் வந்து இது வேட்டையாட வாள் செஞ்சாரு. அந்த வாள் வளையவா இருந்தது. அவங்க அப்படித்தான் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேர் வைக்கிறதுன்னு பார்க்கும்போது நாய் வல்லுன்னு கத்துது. அதனுடைய வாலும் ரவுண்டா இருக்கு, அதுக்கு வால் ரவுண்டா இருக்கு, அது வல்லுன்னு கத்துது. அதை வச்சு அதுக்கு வந்து வால் மென்மையா பேர் வச்சுட்டாரு. இது வாள், அந்த வல்லின லகரத்தை போட்டு இதுக்கு வாழ்னு பேர் வச்சாரு. இதுவும் அவங்க செய்த வாழ் அப்படிதான் இருந்தது. ஸோ அப்படித்தான் சொற்களை எப்படி உருவாக்குனாங்கன்றது அதெல்லாம் நம்ம நிறைய பழைய விடியங்கள்லாம் நிறைய போட்டிருக்கோம். அதெல்லாம் தொடர்ந்து ஆயக்கூடிய ஒன்று தான். நம்ம ஒரு பெரிய எட்டிமாலஜி டிக்ஷனரி ஒன்று போடணும். ஒவ்வொரு சொல்லும் எப்படி வந்ததுன்னு பார்க்கறதுக்கு நான் ஆரம்பத்தை தெரிஞ்சுட்டோம். நாங்கள் அது மேற்கொண்டு செய்யணும். பாவாணர் ஐயா கொஞ்சம் செஞ்சாரு, நாமளும் கொஞ்சம் செஞ்சுருக்கோம். அதை மேற்கொண்டு தொடர்ந்து செய்யணும். ஒவ்வொரு சொல்லும் எப்படி உருவாகுதுன்னு நம்ம கொண்டு வரணும். அது வந்து அது நம்முடைய ஒரு இனத்தினுடைய இதுவாக கொண்டு வரணும். ஒவ்வொரு சொல்லும் எப்படி வந்தது அப்படின்னு கொண்டு வரணும். நம்ம தொடக்கத்தை செஞ்சுருக்கோம், அதை மேற்கொண்டு செய்வோம். சரி, அடுத்தது இப்போ திருப்பி இதுக்கு வந்துடுறேன். தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும். இப்போது நம்மை ஆளுபவர்கள் வேற்று மனிதர். அந்த நிலையை மாற வேண்டும். அடுத்த தேர்தலில் அதை மாற்றுவோம். ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் பேசுனதில்லை. சொந்த மண்ணிலேயே அடிமையாக இருக்கிறோம் என்று யாரும் இது வரைக்கும் பேசுனதில்லை. இந்த தேர்தலில் தான் நாம் பேச போகிறோம். இனி தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும், மற்றவர் ஆளக்கூடாது அப்படின்றது நம்முடைய கொள்கை. அடுத்தது அவங்க தமிழர்கள் அவங்க வந்து ஜாதிகள் இல்லைன்னு பாரதியார் விட பார்த்தாரு. அவருக்கு விவரம் தெரியல பாவம். திராவிடத்தினுடைய இது அந்த தாக்கத்தால் அவருக்கு சொல்லியிருக்காரு. ஆனால் சாதிகள் தான் ஒரு இதனுடைய அடையாளம் என்பது ஆச்சுங்களா. நம்ம அவங்கெல்லாம் பேசும்போது அப்படி சொல்றாங்கல்ல, அது வந்து டெய்லர்னு கூப்பிடுதுன்னா எலிசபெத் டெய்லர் உலகத்தினுடைய பியூட்டி குவீன், ஒரு பெரிய ஒரு நடிகை. அவங்க எலிசபெத் டெய்லருங்க, டெய்லர் சமூகத்திலிருந்து வந்தவங்க. அதனால ராபின் ஸ்மித் அது இது எல்லா பேரும் வச்சுக்கிறாங்க. ஆனா நமக்கு மட்டும்தான், நமக்கு வந்தேரிகள் நம்மை ஆள்வதால் அவர்கள் சாதி நமக்கு தெரியக்கூடாது என்பதால் உனக்கும் சாதி வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சாதி என்பது ஏற்றத்தாழ்வு வேணாம். சாதி என்பது உண்மை, அது நமது வரலாறு சொல்வது ஆச்சுங்களா. ஒண்ணு வந்து திணைக்குடிகள்னு ஒண்ணு இருக்கு, பறையர் திணைக்குடி, மீனவர் திணைக்குடின்னு வரும். அது மாதிரி தொழில் குடி ஆச்சுங்களா. தொழில் குடினா நீங்க வந்து இது ஆசாரி, அவர் வந்து ஆசாரி வேலை செய்யறாரு அப்படிதான். மல்லர்னா அவங்க வந்து விவசாயம் செய்யறோம். அது மல் என்றால் கருப்பு, விவசாயம் கருப்பா இருப்பாங்க. அது வந்து இலங்கையில, தமிழ்நாட்டில் கள்ளர் வந்து விவசாய குடிகள் சரிங்களா. தஞ்சாவூர் பகுதியில் அங்கெல்லாம் வாழ்றவங்க தங்கச்சி அவங்க அதிகம். அவங்களும் நிலத்துல வெயில்ல உழைச்சதால கருப்பாயிட்டாங்க. அவன் தமிழ்நாட்டில் தான் தமிழுக்கு எவ்வளவு இருக்கு பாருங்க. வரலாறு அப்படிங்கிற அவன் மல்ல நாம கள்ள, என்ன ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்ற கூடாது, வரலாறு சொல்லாது. அப்ப மல்லர்கள் இலங்கை விவசாயிகள், கள்ளர்கள் தமிழக விவசாயிகள் அப்படின்னு அந்த மொழியில ஒண்ணுலையுமே இப்படிதாங்க மொழியை புரிந்து கொள்வது எப்படி, மொழி நமது வரலாறு சொல்லும்.
அதாவது நான் சொல்லியிருப்பேன், நமது மொழி வந்து டைம் கேப்சூல். இதுவே எல்லாமே வச்சிருக்கு. இந்த கலர் மலர் சொல்லும் போது அவ்வளோ வரலாறு வரும் ஆச்சுங்களா. அது மொழி வந்து வரலாறு சொல்லக்கூடியது. அதனால அப்படிப்பட்டத்தை போட்டுக்கணும்னு சொன்னது ஒன்று. அப்புறம் நாம் வந்து முதல்ல கல்விக்கு தான் நம்ம வந்து நான் சில கொள்கை மட்டும் படிச்சிடறேன், ரொம்ப நேரம் இது வேண்டியதில்லை. நாம் வந்து கல்வி தாங்க முதன்மையானது. அது தெரியும், திருவள்ளுவரே எவ்வளவு சொல்லியிருக்கார். நம்ம கல்வி தான் முதன்மையானது. நமது ஆட்சி வந்தால் முதன்மை இது வந்து கல்விக்கு தான் கொடுப்போம். எல்லோருக்கும் ஆச்சா உணவு சீருடையோடு உறைவிட கல்வியை வழங்குவோம். எல்லாரும் ஹாஸ்டல்ல தங்கி தான் படிக்கணும். மாதத்துக்கு 15 நாளைக்கு ஒரு 2 நாள் வீட்டுக்கு அனுப்புவோம், அவ்வளவுதான். மீதி குருகுலத்தில் படிக்கணும். அந்த கல்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப ஆர்வமாக இருக்கிற கல்வியா இருக்கும். மாணவர்களுக்கு எப்பயுமே பள்ளிக்கூடத்துக்கு எப்போ போகணுன்ற ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரி தான் அந்த கல்வி இருக்கும். அவர்களுக்கு வந்து ட்ரெக்கிங் போறது, குதிரை ஏற்றம், அது என்னென்ன வாழ்க்கைக்கு வேணுமோ, அப்புறம் மிலிட்ரி வாகனத்தை இயக்கிறது முதல் கொண்டு வயசுக்கு அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்போம். ஸோ யூ ஷுட் பி ஃபிட் ஃபார் எவ்ரிதிங் அப்படின்ற மாதிரி நம்முடைய குருகுல கல்வி வந்ததுன்னா எல்லோருக்கும் கல்வி, உணவு சீருடையோட கல்வி. யாரும் படிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, எல்லோரும் உயர்கல்வி கற்று இந்த சமுதாயம் இருந்தா எந்த சமுதாயம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த சமுதாயத்துக்கு போலீஸ்காரங்களே தேவை இருக்க மாட்டாங்க. ஏன்னா குருகுலத்தில் படித்தவர்கள், நீ நல்லா இருக்கணும்னா நீ தப்பு செய்யக்கூடாது, நீ அடுத்தவன் நல்லா இருக்கணும்னா நீ ஒன்றும் செய்யக்கூடாதுன்ற மாதிரி, நீ யாருக்கும் ஒன்று செய்யட்டிப்பானா அவங்களும் உனக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. சிம்பிள் லாஜிக் இது. உனக்கு யாரும் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னா நீ யாருக்கும் எதையும் செய்யாத, அவ்வளவுதான். அப்ப இதை நீங்க குருகுலத்தில் படிச்சுட்டு வரும்போது அந்த சமூகத்திற்கு காவல்துறை தேவைப்படாது ஆச்சுங்களா. அந்த அளவுக்கு இருக்கும்ன்ற நான். அப்ப அது முறையான ஒரு கல்வி, அந்த ஒரு அப்புறம் ஆன்மீக கல்வியா இருக்கும். வெறும் இந்த கல்வி இல்லைங்க. ஏன்னா நம்மை ஆண்டவர்கள் எல்லோரும் கடவுளர்கள். சிவன், முருகன், ராவணேந்திர கும்பேரர், கிருஷ்ணன், விஷ்ணு எல்லாருமே வந்து அதையும் வந்து முருகன் குருகுல கல்வி நடத்தினார், கிருஷ்ணன் குருகுல கல்வி நடத்தினார். அதான் அந்த 18 படின்றது. திருமாலுக்கு வந்து திருச்சிராப்பள்ளின்றது திருச்சிராப்பள்ளி. விஷ்ணு திருச்சியிலே குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் நடத்தினார். அவர் வந்து ஆசீர்வாதத்தினுடைய கடைசி ஆளுமை அவர் தான். அதுக்கப்புறம் நமக்கு யாருன்னு தெரியல. அதனால 3800 வருஷம் ஆகி போச்சு. அப்ப நம்முடைய முதன்மையான இலக்கு என்னன்னா கல்வி அனைவருக்கும். அது உறைவிட கல்வி, குருகுல கல்வியாகத்தான் அது இருக்கும். அது அவங்க ரொம்ப பிடிச்ச கல்வி முறையாக இருக்கும். அவங்க வந்து உலகத்தின் அனைத்தையும் கற்று தெரிந்து வருவார்கள். 18 ஆண்டு கல்வியில் நாமளே கொடுப்போம் அது. அப்புறம் நமக்கு மருத்துவம்னு பார்த்தீங்கன்னா கூடிய சீர்த்த முடிச்சிடறேன். நாம் வந்து இயற்கை மருத்துவம், ஹோமியோபதி, அக்குபஞ்சர், சித்த மருத்துவம், அலோபதி, இது எல்லாமே காம்போசிட் மெடிசின். நம்ம ஒரு மெடிசனுக்கு நம்ம போக மாட்டோம். ஒரு அவுட் பேஷண்ட் வார்டில் எல்லாம் தெரிஞ்ச டாக்டர் உட்கார்ந்துருப்பாரு. பேஷண்ட் வந்த உடனே அவரை பார்த்துட்டு இவன் நேச்சுரோபதி அங்கே அனுப்பு, இவன் வந்து அலோபதி இவனை அனுப்பு, இவனை அக்குபஞ்சருக்கு அனுப்புன்னு அவங்க தான் பிரித்து விடுவாங்க. அந்த அந்த இது அவுட் பேஷண்ட் வார்டு இருக்க டாக்டருக்கு எல்லா மருத்துவமும் தெரிஞ்சிருக்கும், சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்கும், அங்கே அனுப்பிடுவாங்க. அப்போ நம்முடைய மருத்துவ முறை அலோபதி மட்டுமல்ல, அலோபதி கடைசியில், மீதி எல்லாம் நமக்கு காம்போசிட் மெடிசன் அதுதான் இருக்கும். அப்புறம் நம்ம கடவுளர் கண்ட விஞ்ஞானங்கள் பாட புத்தகங்களில் ஏற்றுவோம். அது அவங்களுக்கு வந்து அது பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அப்புறம் இலக்கணம், எழுத்துமுறை, சொற்கள் மேம்படுத்தி மொழி வளர்ச்சியை மேற்கொள்வோம். வாழ்வியல் கொள்கை நமக்கு வந்து முருகன் வகுத்த அந்த 7 படிநிலை வாழ்க்கை, அப்புறம் வள்ளுவம் தந்த வாழ்க்கை, அதுதான் நம்ம இது வச்சிருப்போம். அப்புறம் நாம் இப்போ அதை நம்ம செய்ய முடியாது. கட்சிகளற்ற ஜனநாயகத்தை நாம் உருவாக்க முடியாது. ஏன்னா இந்தியாவுக்குள்ள இருக்கோம். ஒருவேளை இந்தியா விட்டு வெளியே வர மாதிரி இருந்ததுன்னா கட்சிகளற்ற ஜனநாயகம், கட்சிகள் இருக்கக்கூடாது. ஒரு தொகுதிக்கு ஒரு நல்லவன் நிற்பான், அவங்களுக்குள்ள ஒருத்தர் தேர்ந்தெடுத்து சீஃப் மினிஸ்டர் கொண்டு வரலாம். சீஃப் மினிஸ்டர் கூட வந்து ரொட்டேட்டிங் பாடியா கூட இருக்கலாம், 2 வருஷத்துக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனால் கட்சிகளற்ற ஜனநாயகம், கட்சி நம்மை பிரித்தாள்கிறது. இது என்ன கேபிட்டலிசம், இது என்ன கம்யூனிசம்? ஏங்க ஒன்று சரியா இருக்கணும், தப்பா இருக்கணும். 2 எதுக்கு உங்களுக்கு? நீ இப்படி இருப்ப, நான் இப்படி இருப்பேன்னு. கம்யூனிசம் சரியில்லைங்க, பச்சையா சொல்லுவேன். நான் வீடியோலாம் போட்டிருக்கேன். கம்யூனிசம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இது, அது மனித முன்னேற்றத்தை கொடுக்காது. கம்யூனிசத்திலே இது லெனின்,
3.5 கோடி மக்களை பட்டினி போட்டு கொன்றான் லெனின். அதே போல சைனாவில் அவங்களுடைய முட்டாள்தனத்தால் கம்யூனிஸ்டுங்க சரியா சிந்திக்க மாட்டாங்க, திராவிட மாதிரி தான். இவன் கருப்பு அவன் செருப்பு, சாரி சிவப்பு, செருப்புன்னு சொல்லலாம். இவன் கருப்பு அவன் சிவப்பு, 2 பேருக்குமே மைண்ட் இல்லை. பகுத்தறிவுன்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம், அது காலின்னு அர்த்தம் ஆச்சுங்களா. அவனுங்க எங்க பறவைகள் உணவு தானியங்களை தின்னுடுதுன்னு சொல்லிட்டு பறவைகளை எல்லாம் அடிச்சு போட்டாங்க. பறவைகள் உணவு தானியங்களை தின்னுடுதான், கணக்கு போட்டு பார்த்தானே இத்தனை லட்சம் குவாண்டால் சாப்பிட்டுடுது, பறவைகளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உண்மை நடந்ததுங்க. நான் சும்மா பேசல, நடந்தது. பறவைகளை எல்லாம் ஒரு நேஷனல் தீம் போட்டுக்கிட்டு அவனும் கவுட்டிக்கால வச்சு அடிச்சு போட்டாங்க. பறவைகளே அழிஞ்சு போயிடுச்சு. அடுத்து என்ன தெரியுங்க நடந்தது? புழு பூச்சி இவன் என்ன நினைச்சிருக்கான், பறவைகள் தானியத்தை மட்டும் சாப்பிட போய் நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கு மாமிசத்துக்கு புழு பூச்சிகளை சாப்பிட்டு செடி மேல உட்காந்து செடியில் இருக்க புழு பூச்சிகளை சாப்பிட்டு போச்சு. இதை அழிச்சு போட்ட உடனே எல்லாம் இன்ஃபெஸ்ட் ஆயிட்டு வெள்ளாமையே இல்லாம போய் 5 கோடி மக்கள், நீங்க செக் பண்ணி பார்த்துங்க, நெட்ல தேடி பார்த்துங்க, 5 கோடி மக்கள் பட்டினியால் இறந்தார்கள் சீனாவிலே. இதுதான் கம்யூனிஸ்டத்துடைய சிந்தனை. நாம நீங்க பார்க்கலாம், எல்லாரும் வீட்லயும் விவசாய வீட்டுல இது அறுவடை முடிச்சுட்டு இவ்வளவு பெரிய கட்டுக்கு அந்த நெல் கட்டை கொண்டு கட்டி நம்ம வீட்டுல தொங்க போடுவோம். ஏன்னா பறவைகள் சாப்பிட்டு போட்டு ஆச்சுங்களா. நாம உயிர்களோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள் நம்முடைய மாண்புகள். அது கம்யூனிஸ்ட் அப்படி நினைச்சான். கம்யூனிஸ்ட்ன்றவன் மனிதத்துக்கு மட்டும் நினைச்சான், உயிர் நேயம் இல்லை அவனுக்கு. அவன் மனிதன், அவன் மட்டும் நல்லா இருக்கணும்னு பார்த்தான். ஆனா நமக்கு தான், தமிழர் நமக்கு தான் உயிர் நேயம் உண்டு. நாம் எதிரியும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்போம் ஆச்சுங்களா. எல்லா மனிதர்கள் என்பதால் நமக்கு தீங்கு செய்யறவன கூட இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நான நன்னயம் செய்து விட, இதுதான் நம்ம திருக்குறள். தமிழுடைய குணம் அப்படிங்க. நாம் தீவிரம் கிடையாது நமக்கு. இவங்கெல்லாம் தீவிரவாதிகளாம் சொன்னதெல்லாம் யாரும் கிடையாது. நாமெல்லாம் யதார்த்தவாதிகள், மனித நேயவாதிகள் ஆச்சுங்களா. இந்த திராவிடமும் நமக்கு வேணாம், கம்யூனிஸ்டும் வேணாம், கருப்பும் வேணாம், சிவப்பும் வேணாம் ஆச்சா. நமக்கு வேணா பச்சையை வச்சுக்கலாம், பச்சையும் வச்சுக்கலாம், வெள்ளையும் வச்சுக்கலாம். அதனால தான் நமக்கு வெள்ளையும் பச்சையும் வச்சிருக்கோம். பச்சை நமது விவசாய கன்னியாகி இது வள்ளியை குறிக்கும், வெண்மை என்பது ஞானத்தை குறித்து சரஸ்வதியை குறிக்கும். அதுதான் நம்முடைய உடையா வைத்திருக்கிறோம் வச்சுங்களா. ஆக நம்முடைய ஆன்மீகம் என்பது உயிர்நேயம் கொண்ட ஆன்மீகம். அதனால் நாம் ரொம்ப பெருமைப்படணும். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு இன்னைக்கு இவர் தமிழ் அவங்க பேச சொன்ன மாதிரி தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை சமயங்களும் தமிழரை தழுவித்தான் உள்ளது. நீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, இதுல 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க கிறிஸ்துக்கு. அவங்க அப்படிலாம் யாரும் கிடையாது. அப்படியே நம்ம 12 ஆழ்வார்களை கொண்டு போயிட்டு 12 அப்போஸ்தலர்கள் கொண்டு வச்சுட்டாங்க. நேரட்டிவ் ஸ்டோரி சொல்றதுக்கு தான். கிறிஸ்டியானிட்டியே அது ஒரு பெருசா காமிக்கிறதுக்கு 12 அப்போஸ்தலர்கள் நம்ம 12 ஆழ்வார்களை கொண்டு போய் தான் நான் விடியம் போட்டிருக்கேன். நான் ஆய்வு பண்ணி அது எதாவது குறிக்கும் நான் போட்டிருக்கேன். எல்லாம் நம்மகிட்ட இருந்தாங்க காப்பி அடிச்சது. நான் சொன்னேன், அது யாசத்திகள் எப்படி நம்ம இது வச்சிருக்காங்களோ எல்லாருமே நம்முடைய ஆன்மீகத்தான் இது பண்றீங்க. தென் அமெரிக்காவில், மெசோ அமெரிக்காவில் விட நம்ம சாமி தான் முன்னிட்டு இருக்கிறாங்க ஆச்சுங்களா. அங்க இருக்கிறது இட்ஸாம்னா அந்த மாதிரி இந்த இது பச்சைக்குட்டின்னா யாரு? முருகன் தான். பச்சைக்குட்டி சவுத் அமெரிக்கன் காடுங்க. அது பச்சைக்குட்டி, அது நம்ம முருகன் தான். அது இங்க இருக்கிற ஆன்மீகம் தான் உலகம் பூரா போய் மாயனை பத்தி நான் நிறைய சொல்றேன். மாயில சாக்குன்ற இது மூக்கு பெருசா இருக்கும். அது இந்திரனை குறிக்கும். யானை மேல உட்காந்துருப்பாங்க இந்திரன். இந்திரனுக்கு யானை தும்பிக்கையை வச்சுட்டு அங்க சாக்குன்னு கூப்பிடுறான். இது சாக்குன்னா சக்கரத்தை வச்சுதான் சாக்குன்னு அங்க. அப்ப இந்த நமது ஆன்மீகம் தான், நம்ம கடவுள்ன்ற கோட்பாடு நம்மகிட்ட தான் வந்துச்சு. உலகம் பூரா இந்த சமயங்களும் நம்ம கிட்ட இருந்து போன சமயங்கள் தான். அந்த கிறிஸ்டியானிட்டி நான் சொன்னது, அந்த 12 அப்போஸ்தலர் அது எல்லாமே இது இதுதான். அங்க கூட பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பிறக்கும் போது அந்த 3 பெரும் ஞானிகள் போனாங்க
அவங்க வந்து ஸ்டாரை பார்த்துக்கிட்டு போனாங்க. அந்த ஸ்டார்ன்றது வந்து எகிப்து பிரமிடுக்கு மேலே இருக்கிற அந்த 3 சிவனோட பெல்ட் ஸ்டார் தான் திருவாதிரை நட்சத்திரம். அதை பார்த்துக்கிட்டு தான் ஜீசஸை பார்க்கறதுக்கு போகிறாங்க. ஏன்னா திருவாதிரை நட்சத்திரத்தை வச்சு தான் பிரமிடு கட்டியிருப்பாங்க. அந்த திருவாதிரை நட்சத்திரம் கட்டித்தான் எகிப்து பிரமிடு கட்டியிருப்பாங்க. அது சிவனை வச்சு தான். அதனால தான் தொழுவம் என்பது வந்து காளை மாடு இருக்கும் இல்லைங்களா. அங்கே இந்த ஸ்பிங்ஸ்ன்றது காளை மாடு தாங்க, சிங்கம் கிடையாது. அது ஸ்பிங்ஸ் இருக்குல்ல, எஜிப்சியன் ஸ்பிங்ஸ், காளை மாடு. அதுக்கு மேலே இதெல்லாம் போட்டுறாங்களே ஒழிய காளை மாடு தான் அது. ஆக இங்கே நம்முடைய தமிழரின் ஆன்மீகம் பல முறைகளில் இப்போ அவங்களாம் சொன்ன மாதிரி ஏஞ்சல்ஸ்ன்றது அவங்க அந்த ஆப்ரஹாம் மதங்கள் எல்லாத்துலேயுமே இருக்குது. இஸ்லாத்தில் இருக்குது, ஜுடாயிஸில் இருக்குது, கிறிஸ்டியானிட்டியில் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஏஞ்சல் இருக்குது வச்சுக்கலாம். அந்த ஏஞ்சல்ன்றது நம்ம சப்த கன்னிகள் தான். இதுதான் அங்கே ஏஞ்சலாக போயிருக்கு. அப்போ உலகத்துக்கு ஆன்மீகத்தை கொடுத்தவர்கள் நாம் தான். அதனால் இவ்வளவு பெருமைகள் கொண்ட குடிகள் நாம். இன்று நாம் நம்மை ஆளவில்லை. முக்கியமாக நாம் தெரிஞ்சு கொண்ட விஷயம் தான், நாம் வந்து சொந்த மண்ணிலேயே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டுள்ளோம். இது இந்த 26 வருகின்ற அந்த தேர்தலில் 2-3 நாள் தான் இருக்குது அந்த வருஷம் வர்றதுக்கு. இன்னும் நான் பாசிட்டிவான ஒரு செய்தி சொல்லிடுறேன். 2-3 வருடங்களாகவே நான் சொல்லிட்டு இருக்கேன், 26 வாக்கில் யூதன் விழுவான், தமிழர் எழுவர் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். நான் 3 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். நம்ம வகுப்புலலாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால இஸ்ரேல் யூதன் விழுவான், அது நடந்துருச்சு. அடுத்தது இப்ப என்ன, தமிழர் எழுவர், அதுதான் நடக்க வேண்டியது. நாம் எழுவது என்பது நமது ஆட்சியை நாம் கைப்பற்றுவது. இப்போ நாம பிரச்சாரம் பண்ண போது என்னன்னா, நம்மை ஆள்பவர்கள் தமிழர்கள் அல்ல, தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் வந்தா வர தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வர காத்திருக்கிறது. அந்த மாற்றத்தை 5ஆம் சங்கம் 5ஆம் யோக கட்சியும் கை கொள்ள வேண்டும். நாம் வந்தாதான். ஏன்னா வரலாற்று ஆராய்ச்சி நாம தான் பண்ணியிருக்கோம், ஆன்மீக ஆய்வுகளை நாம தான் பண்ணியிருக்கோம், மற்ற அனைத்து ஆய்வுகளையும் நாம் பண்ணியிருக்கோம். 2 வருஷம் நம்ம வகுப்படுத்திருக்கோன்றது எல்லாருக்கும் தெரியும். அனைத்து துறைகளையும் நாணயம் மேற்கொண்டு காகித பணம் வேணான்னு நாம தான் சொன்னோம் இல்லைங்களா. காகித பணம்ன்றது அவ்வளோ பெரியது, அது யூதர்கள் கொண்டு வந்தது. நாமெல்லாம் இன்னைக்கு ஏழையா வாழ்றதுக்கு காகித பணம் தாங்க காரணம். எவன் அச்சடிக்கிறான், எத்தனை குத்துறான்னு தெரியுங்களா. காப்பர் சில்வர் கோல்டு இருந்ததுன்னா அதை எதை ஃபேக் பண்ண முடியுங்களா. இது உலோக நாணயங்கள் இருந்தால் யாரும் ஃபேக் பண்ண முடியாது. அது வேணா கலப்படம் வேணா கொஞ்சம் கிடக்கலாம், ஆனால் அது முழுசா ஏமாற்ற முடியாது. ஆனால் காகிதத்தை யார் வேணாலும் அச்சடிக்கிறான். அவன் எவ்வளோ அச்சடிக்கிறான், எவ்வளோ உங்களுக்கு கொடுக்குறான். உங்களுக்கு பொருள் எல்லாம் விலை விற்கும். நிலம் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் 20 லட்சம் இருக்கும்னா அந்த இன்ஃப்ளேஷன் எப்படி வருது. ஏன் சில பேர்கிட்ட பணம் இருக்கலாம்ல, எப்படி லூட் அடிச்ச பணம் அவங்க வாங்கலாமல்ல. காகித பணத்தை உலகில் கொண்டு வந்தவன் யூதன். அந்த வரலாறே இருக்கு, அதெல்லாம் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்லை. அது இங்கிலாந்து யூதர்கள் தான் கொண்டு வந்தாங்க. அது ஏமாத்துறதுக்கு கொண்டு வந்தது தான் அது. காகித நாம வந்தோம்னா காகித பணம் இருக்காது. நாம் அதுக்கான முயற்சிகளை செய்வோம். இது நாணயம் தான், காப்பர் சில்வர் கோல்டு, இது 3 மட்டும்தான் இருக்கும். இதுல நீங்க யாரும் ஃபோர்ஜரி பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. நாணயம் ஏமாற்ற முடிஞ்சுதான் அப்பதான் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் வருது, ஏழ்மை வருது. அதை திருட்டுத்தனம் பண்ற நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்பான். ஆனா நாணயம், அதாவது உலோக நாணயம் வந்துருச்சுன்னா யாரும் அதை ஃபேக் பண்ணவே முடியாது, பொய் நாணயத்தை கொண்டு வர முடியாது. அப்பதான் பொருளாதாரம் உழைத்தவன் கையில் இருக்கும். இல்லாட்டி போனா உழைக்கிறவனை சுரண்டவன் கையில தான் அந்த கள்ள நோட்டு இருக்கும், அவன் தான் வச்சுக்கிட்டு இருப்பான். அதனால இப்ப இருக்கிற நல்ல நோட்டையே நான் நல்ல நோட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அது உருவான விதம் அப்படி. அதனால நாம நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும். நாம் முக்கியமான ஒரு மாற்றம் என்பது நாணயமை நாணயமா தான் இருக்கணும், அது காகித பணமாக இருக்கக்கூடாது. அப்ப இருந்தாதான் எக்ஸ்பிளாய்டேஷன் இல்லாம எல்லோருடைய பணமும் எல்லோருக்கிட்டையும் இருக்கும். அதனால இந்த பெரும் மாற்றங்களை நான் நான் 2002 பொட்டாஸ் சட்டம் வந்ததிலிருந்து தான் அதுவரை என் தொழிலை பார்த்து கொண்டிருந்தனால் இல்லை அது வேணான்னு சொல்லிட்டு நான் அது வரைக்கும் நான் ஒரு பிஹெச்டி பண்ணியிருக்கேன் இந்தியன் சயின்ஸ் பெங்களூரில். அங்கே பண்ணிட்டு அங்கேயே வெளிநாடு போகக்கூடாது,
இந்தியாவில் படிச்சுட்டு நான் டாலர் கிடைக்குதுன்னு வெளிநாடு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபிள்டு ஸ்டாண்ட் எடுத்து நான் இங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது எல்லாரும் படிச்சுட்டு வாத்தியாரா மட்டும் போகாம தொழில் செய்யலாம்னு சொல்லிட்டு நான் வந்து இம்போர்ட் சப்ஸ்டியூட் வெளிநாட்டில இருந்து வாங்குகின்ற எந்திரங்களுக்கு மாற்றாக இந்தியாவிலேயே நான் தயாரித்து கொடுக்கிறேன் என்று அந்த துறையில நான் இறங்கி என்னுடைய இதை நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்படித்தான் நான் வந்து தொழிலுக்கு வந்தேன். அதன் பிறகு அதை நடத்திட்டு இருக்கும் போது 2002 பொட்டாவில் அரெஸ்ட் பண்ணாங்க. ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள் என்ற ஒரே காரணத்தால் பொய் கேஸ் போட்டு பொட்டாவில் அரெஸ்ட் பண்ணாங்க. அன்னைக்கு நான் முடிவெடுத்தேன், நான் ஏன் பெங்களூர்ல இருக்கணும், நான் திரும்பி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அங்கிருந்து 2003 தமிழ்நாட்டுக்கு வந்தேன். அது 2ஆம் மகாபாரத போர் 2003 ஜூன் மாதம் 8ஆம் தேதி வந்தேன். 2003 கூட்டிங்கன்னா 5 வரும். ஜூன் மாதம் 6ன்னா சகுனியை குறிக்கும், 8ன்னா கிருஷ்ணன் குறிக்கும். மகாபாரத்தை குறிக்கிற ஒரு நாளில் தான் நான் இங்கே வந்து இறங்கியிருக்கிறேன். ஏன்னா அந்த நாளை ஞாபகம் வச்சுட்டேன். 2003 ஜூன் 8ஆம் தேதி வந்தேன். ஜூன் 8ஆம் தேதி வந்தேன். ஏன்னா நான் வந்தது சும்மா வரல. ஐ கேம் வித் அ மிஷன் டு லிபரேட் தமிழ் பீப்புள். அப்படிதான் நான் வரேன். அப்ப எனக்கு அந்த டேட் எனக்கு மறக்கல. அப்ப எனக்கு அந்த டேட் என்னன்னு தெரியாதுங்க. அப்ப எனக்கு தெரியாது. இப்ப நான் பார்த்தீங்கன்னா மகாபாரத 5 குறிக்குது, சகுனி 6 குறிக்குது, கிருஷ்ண 8 குறிக்கிறார். அந்த தேதியில் தான் நான் வந்து இறங்கியிருக்கேன். 2ஆம் மகாபாரத்தை நடத்துவதற்காக பாண்டவர்களின் பாண்டியர் வந்திருக்கு. அதுதான் இங்க வந்து நமக்கு வந்து திராவிடத்துக்கு ஒரு அமைப்பு இருந்தது. பிராமணர்களுக்கு RSS இருந்துச்சு. தமிழனுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு அமைப்பே கிடையாது. தமிழ்நாட்டில் திராவிடம் இருக்கு, ஆனா தமிழர்களுக்கு என்று ஒரு இனவியல் அமைப்பு இல்லைன்னு கண்டு அதனால்தான் 5ஆம் தமிழர் சங்கம் என்று ஆரம்பித்து, அது எப்படி வந்ததுன்னு தெரியும் நம்மளுக்கு கரெக்டா 5 தான். இது 5ஆம் யுகத்திலே, அது இன்னொன்னு யுகமோ 5ஆ அமைஞ்சு போயிடுச்சு. 4 யுகங்கள் முடிந்து இப்ப சத்தியயுகத்தில் இருக்கோம், 5ஆம் யுகம். அதனால அது வந்து 5ஆம் யுக கட்சின்னு பேர் வச்சிருக்கோம். யாரை கேட்டாங்கன்னு சத்தியயுக கட்சின்னு சொல்ல போறோம். ஏன்னா சத்தியயுக கட்சி சத்தியமாக இருக்கும், சத்தியத்தின் பார்ப்பட்டு தான் நம்ம வந்து ஆட்சி செய்ய போறோம். நமது ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சியாக இருக்கும். நாம் வந்து ஆட்சி செய்யும் போது அதுதான் நம்ம வந்து இந்த பட்டய படிப்பு, ஏன்னா நம்ம சிஸ்டமேட்டிக்காக நம்ம வரணும். 2 வருஷம் பட்டய படிப்பு நடத்தி தகுதியான வேட்பாளர்களை உருவாக்கிட்டு நம்ம களங்காண போறோம். நமக்கு வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாரும் நம்ம வேண்டுவோம். இறைவன் நம்மை சேர்ந்திருக்கட்டும். இந்த நல்ல கூட்டத்தை ஏற்பாடு செய்த சந்திரனுக்கு மிக நன்றி. இதுதான் முதல் பொதுக்கூட்டம், 5ஆம் தமிழ்ச்சங்கத்தினுடைய முதல் பொதுக்கூட்டம். இது நம்முடைய அறிமுக கூட்டமா அமைச்சுக்கிறோம். இனிமேல் தொடர்ந்து பொதுக்கூட்டங்கள் போன நான் சொல்லிட்டு இருந்தேன் தம்பிக்கிட்ட, இனிமேல் நம்ம பொதுக்கூட்டங்கள் போட ஆரம்பிச்சோம்னு. பட்டமளிப்பு விழா நம்ம வர்ற 11ஆம் தேதி வச்சிருக்கேன், ஜனவரி. அதை தொடர்ந்து பொதுக்கூட்டங்கள் தான் தமிழ்நாடு பூரா நம்ம இது பண்ணி அடுத்த தேர்தலில் களம் காண போகிறோம். நாம் வெற்றி அடைய எத்தனை முயற்சி செய்யவோ அத்தனையும் இடைவிடாது செய்து வெற்றி பெறுவோம். நமது ஆட்சி அமைப்போம், ஒரு பொற்கால ஆட்சியை கொண்டு வருவோம், ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நிதி உதவி 5ஆம் தமிழர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களால் முடிந்த நிதியுதவியை அளிக்க விரும்புவோர் திரையில் காணக்கூடிய இந்த ஜிபே நம்பர் மற்றும் இந்த அக்கவுண்ட் நம்பருக்கு பணம் செலுத்தலாம். நன்றி, வணக்கம்.